ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னங்கிறது கிளியராக பார்க்க போகிறோம். கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு கீழே தான் வரும். அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர். அதனால வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். கிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அண்ட் தென் வந்து இது ரெபாசிட்டரி வந்து யூஸ் பண்ணுது. லைக் வந்து லோக்கல் ரெபாசிட்டரி அண்ட் தென் குளோபல் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் அதோட வெர்ஷன, அதாவது எந்த ஒரு கோடா இருந்தாலும் அதோட வெர்ஷன வந்து நம்ம ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ரெபாசிட்டரி அண்ட் தென் வந்து அந்த ஸ்டோரிங் இது எல்லாமே டோட்டலா கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா கிட். லோக்கல் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ரிமோட் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில வந்து ஒரு கோட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதோட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த மல்டிபிள் வெர்ஷன்ஸும் வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வைப்போம். எந்த டிவைஸ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்றோமோ, அந்த டிவைஸ்ல ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். அந்த லோக்கல் ரெபாசிட்டரியில அந்த கோடோட வெர்ஷன் வந்து சேவ்ல இருக்கும். இது வந்து ரெபாசிட்டரியில சேவ் பண்ற மெத்தட். கிட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால, இதுக்கு வந்து லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். இன்னொரு ரிமோட் ரெபாசிட்டரி இருக்கும். அது வந்து குளோபலா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ற வெர்ஷன் எல்லாமே உங்க லோக்கல் ரெபாசிட்டரிலயும் சேவ் ஆயிருக்கும். இன்னொன்னு நீங்க அத குளோபல் ரெபாசிட்டரிலயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு டேட்டா லாஸ் ஏற்படுது, ஏதாவது ஒரு சர்வர் கிராஷ் ஆயி, குளோபல் ரெபாசிட்டரியில இருக்க டேட்டா வந்து டெலீட் ஆயிருச்சுன்னா, நீங்க வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து உங்க டேட்டாவ திருப்பி எடுத்துக்கலாம். அதே ஏதாவது ப்ராப்ளம்ல உங்க லோக்கல் ரெபாசிட்டரி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து குளோபல் ரெபாசிட்டரியில இருந்து அந்த டேட்டா வந்து ரிட்டைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இல்ல டிஸ்ட்ரிபியூட்டட் மாடல்னு சொல்லுவோம். கிட் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல வரும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலோட டோட்டல் ஆர்க்கிடெக்சர் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 டெவலப்பர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. இங்க பாருங்க டெவலப்பர் 1 இருக்காங்க. டெவலப்பர் 2, டெவலப்பர் 3. இப்போ வந்து 3 டெவலப்பர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் காப்பின்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பருக்கும் ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். இவங்களது ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி. இவங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்களோ வெர்ஷன்ஸ் அது வந்து அந்த லோக்கல் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிரும். நான் வந்து லோக்கல் ரெப்போ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ரெபாசிட்டரின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஒரு ஃபோல்டரா இருக்கும். உங்க சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் அத வந்து ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். இந்த ஒரு டெவலப்பரும் ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி வச்சிருக்காங்க. இந்த லோக்கல் ரெபாசிட்டரில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து கமிட் பண்றாங்க. கமிட் பண்றதுன்னா, லோக்கல் ரெபாசிட்டரில அந்த வெர்ஷன சேவ் பண்ணி வைக்கிறது. லோக்கல் ரெபாசிட்டரில அந்த வெர்ஷன சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் லோக்கல் ரெபாசிட்டரில அந்த அவங்க கிரியேட் பண்ண கோடோட வெர்ஷன் வந்து சேவ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த வெர்ஷன் வந்து அங்க சேவ் ஆயிருச்சு. இந்த வெர்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் லோக்கல் ரெபாசிட்டரியில கமிட் பண்ணும்போது சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் அத வந்து புஷ் பண்ணுவாங்க. எங்க புஷ் பண்ணுவாங்கன்னா, மெயின் ரெபாசிட்டரின்றது இது வந்து ஒரு ரிமோட் ரெபாசிட்டரின்னு சொல்லலாம். இல்ல குளோபல் ரெபாசிட்டரின்னு சொல்லலாம். இந்த ரிமோட் ரெபாசிட்டரி இல்ல குளோபல் ரெபாசிட்டரி வந்து இன்டர்நெட்ல இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா, மத்த டெவலப்பர்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்க. இவரு ஒர்க் பண்ணிட்டு அந்த டேட்டாவ புஷ் பண்ணுவாரு. அது வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போயிரும். ஒன்ஸ் ரிமோட் ரெபாசிட்டரியில போயிட்டு அந்த டேட்டா ஸ்டோர் ஆனதுக்கப்புறம், இந்த செகண்ட் டெவலப்பர் என்ன பண்றாரு, அவரு வந்து அடுத்து இந்த இதே சேம் கோட்ல ஒர்க் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரு என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து புல் பண்ணிப்பாரு. புஷ் பண்ண மாட்டாரு. அந்த டேட்டாவ எடுக்கிறதுக்கு புல் பண்ணுவாரு. புல் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, அந்த கோட செக் பண்ணுவாரு. எந்த மாரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கு. அப்ப அதுல என்ன இந்த அட்வான்ஸ்மென்ட் பண்ணலாம், என்ன அதுல புதுசா ஆட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த டெவலப்பர் 2 பாப்பாரு. அதுக்கு மேல இப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா, செகண்ட் ஷிஃப்ட்ல இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க அதுக்கு மேல கன்டின்யூ பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டெவலப்பர் 2 என்ன பண்ணுவாங்கன்னா, இத புல் பண்ணி அதுல ஃபுல்லா ஒர்க் பண்ணிருவாங்க. இவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அகைன் அத சேவ் பண்ணணும் இல்லையா? அத சேவ் பண்ணும்போது அவங்க கமிட் பண்ணிருவாங்க. இவங்க கிட்ட ஒரு வெர்ஷன் வந்துரும். இது வெர்ஷன் 1ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெர்ஷன் 2வா இருக்கும். செகண்ட் வெர்ஷன் இவங்க கிரியேட் பண்றாரு இந்த டெவலப்பர் 2 அண்ட் தென் அத கமிட் பண்ணி லோக்கல் ரெபாசிட்டரியில சேவ் பண்றாரு. கமிட் பண்ணிட்டாலே லோக்கல் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிரும். லோக்கல் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணிட்டு அகைன் அவர் வந்து அத புஷ் பண்றாரு. எங்க புஷ் பண்றாரு? ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்றாரு. ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிட்டாருன்னா, அந்த டேட்டா போய் ரிமோட் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிரும். ஒன்ஸ் இது வந்து ரிமோட் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து டெவலப்பர் 3 வராரு. டெவலப்பர் 3 என்ன பண்றாரு? சேம் அதே கோட அவர் எடுத்து ஒர்க் பண்ணணும்.
அப்போ அவர் என்ன பண்ணுவார், புல் பண்ணுவார். ஸோ டெவலப்பர் 3 வந்து அந்த டேட்டாவை புல் பண்ணி இங்க எடுத்து அவர் ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரு பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும் வெர்ஷன் 3 கமிட் பண்ணிடுவார். ஸோ இப்போ இங்க ஒரு ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீல 3 வெர்ஷன் இருக்கு. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. ஸோ இந்த டெவலப்பர் 3 வந்து வெர்ஷன் 3 கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அதை கமிட் பண்றாரு. கமிட் பண்ணும்போது என்ன ஆகும், அவரோட லோக்கல் ரெபாசிட்டரியில அந்த வெர்ஷன் வந்து ஸ்டோர் ஆயிடும். லோக்கல் ரெபாசிட்டரியில ஒரு வெர்ஷன் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார், அகைன் அவர் புஷ் பண்ணிடுவாரு. எங்க புஷ் பண்ணிட்டு போயிடுவாரு, மெயின் ரெபாசிட்டரி, அதாவது ரிமோட் ரெபாசிட்டரியில அவர் வந்து சேவ் பண்ணிடுவார். ஸோ ஒன்ஸ் இந்த ரொட்டீன் அப்படியே ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். தென் அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த டெவலப்பர் 1 மறுபடியும் என்ன பண்ணுவாரு, ஸோ அவர் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இவங்கலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு எத்தனை வெர்ஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பாரு. 3 வெர்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு, இவர் அகைன் வந்து அதை புல் பண்ணுவார். இவரு புல் பண்ணிட்டு அகைன் வந்து அதுல ஒர்க் பண்ணுவாரு. எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னன்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு அவர் எங்கிருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாரு. அப்டேட் அந்த கோட்ஸ்ல என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அதை பண்ணுவாரு. அதுக்கு மேல கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணி அவர் ஒர்க் முடியும் போது அடுத்து என்ன ஆகும், நியூ வெர்ஷன் கிரியேட் ஆகும். அது வந்து வெர்ஷன் 4. வெர்ஷன் 4 கிரியேட் ஆனோடனே அந்த கோட கமிட் பண்ணுவாரு. ஸோ அப்டேட்டிங் வந்து நடந்துட்டே இருக்கும். அதனால தான் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு அப்டேட் பண்ணிட்டு திருப்பி அகைன் என்ன பண்ணாரு, புஷ் பண்ணுவாரு. புஷ் பண்ணிட்டாருன்னா அகைன் அடுத்து டெவலப்பர் 2 வருவாரு. அவர் புல் பண்ணி ஒர்க் பண்ணி புஷ் பண்ணுவாரு. ஸோ இந்த மெத்தட்ல தான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ வந்து டெவலப்பர் 1ஓட சிஸ்டம் வந்து கிராஷ் ஆயிருச்சு. அவரோட சிஸ்டம் கிராஷ் ஆனதுனால ஒரு லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்க எந்த டேட்டாவையும் எடுக்க முடியல. வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 4 2 வெர்ஷன் வச்சிருக்காரா? இந்த 2 வெர்ஷன அவருனால வந்து எடுக்க முடியல. அப்ப அவரு எங்கிருந்து எடுக்கலாம்? புதுசா ஒரு லேப்டாப் வாங்குறாரு. அதுல இருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அவரு புது லேப்டாப்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி, அவரு இந்த ரிமோட் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்ணாருன்னா, இந்த 2 வெர்ஷன் அவரு கிரியேட் பண்ண வெர்ஷன்ஸ் திருப்பி அவருனால எடுக்க முடியும். அதோட சேர்த்து இந்த வெர்ஷன் 2 வேணாலும் பார்த்துக்க முடியும். வெர்ஷன் 3 வேணாலும் பார்த்துக்க முடியும். ஸோ அப்ப அவரோட சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆனா கூட, அவருனால வந்து அவர் வெர்ஷன்ஸ் திருப்பி எடுத்துக்க முடியும். ஏன்னா, அவரு டேட்டாவ மெயின் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா? இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தென் சம் கேஸஸ் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ரிமோட் ரெபாசிட்டரி கிராஷ் ஆயிருதுன்னு வச்சுக்கங்க. ஏதாவது சர்வர் கிராஷ் ஆயிருது. ஏதோ ப்ராப்ளம்னால இந்த மெயின் ரெபாசிட்டரியில ரிமோட் ரெபாசிட்டரி கிராஷ் ஆயிருது. ஸோ இது கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னா, எப்படி உங்க டேட்டாவெல்லாம் திருப்பி எடுக்க முடியும்? இங்க பார்த்தீங்கன்னா, இவர் டெவலப்பர் 1 கிட்ட 2 வெர்ஷன் இருக்கு. வெர்ஷன் 1, 4 இருக்கு. டெவலப்பர் 2 பார்த்தீங்கன்னா, அவரோட வெர்ஷன் 2 வந்து சேஃபா வச்சிருக்காரு. வெர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் 3யோட ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ இவங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியில அவங்க கிரியேட் பண்ண வெர்ஷன்ஸ் எல்லாமே அங்க சேவ்ல இருக்கும். அப்போ வந்து ரிமோட் ரெபாசிட்டரி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, லோக்கல் ரெபாசிட்டரியில அவங்க டேட்டாவ சேஃபா எடுத்துக்கலாம். அதே லோக்கல் ரெபாசிட்டரி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, ரிமோட் ரெபாசிட்டரியில போயிட்டு அவங்க டேட்டாவ எடுத்துக்கலாம். ஸோ இதனால டேட்டா லாஸோட பாசிபிலிட்டி ரொம்ப லெஸ். ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட டேட்டா வந்து அவங்க திருப்பி ரீடைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ Git பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர். இது வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் லைக் புஷ், புல், கமிட் பண்றது, அப்டேட் பண்றது இது எல்லாமே டோட்டலா வந்து அந்த Git வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர். இதோட வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் Git வந்து டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிவன்.